வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ராமேஸ்வரத்தில் இருக்கோம். ராமேஸ்வரத்தில் இருக்க கோதண்டராமர் கோவிலில் இருக்கோம். இந்த கோதண்டராமர் கோவில் அப்படின்றது ராமாயண இதிகாசத்தில் ஒரு முக்கியமான கோவில். இங்கே தான் இலங்கை மன்னர் ராவணனோட தம்பி விபீஷணனுக்கு வந்து இலங்கை மன்னராக முடிசூட்டப்பட்ட இடம் இந்த இடம்தான். இந்த இடத்துல தான் கோதண்டராமர் கோவில் அமைஞ்சிருக்கு. அதாவது ராமாயணத்தில் வந்து சீதையை வந்து ராவணன் வந்து கவர்ந்துட்டு வந்துடுறாரு. கவர்ந்துட்டு வந்ததுக்கப்புறம் விபீஷணன் வந்து சொல்கிறாரு ராவணன்கிட்ட, இது வந்து தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி சீதையை வந்து ராமன்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லி விபீஷணன் வந்து ராவணன்கிட்ட சொல்ல, ராவணன் அதை கேட்காம விபீஷணனை வந்து காலால் எட்டி உடைச்சிடுறாரு. அந்த கோபத்தில் என்ன பண்ணுறாரு, இனிமேல் அண்ணன் கூட இருக்கிறது தர்மம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ராமன்கிட்ட சரணடைய வந்துடுறாரு விபீஷணன். அப்படி ராமன்கிட்ட சரணடைய வரும்போது வானர படைகள் எல்லாருமே விபீஷணனை வந்து ராவணனோட ஒற்றன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விபீஷணனை பற்றி அனுமார் வந்து நல்ல விதமாக வந்து ராமர்கிட்ட சொல்கிறாரு, விபீஷணனோட நல்ல குணங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே ராமன் வந்து அவர் வந்து எப்பேற்பட்டவராக இருந்தாலும் பரவாயில்லை, நம்மளை நம்பி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ராமன் வந்து அவருக்கு அடைக்கலம் தராரு. அதுக்கப்புறம் ராமாயணம் போர் நடக்குது. ராமனுக்கும் ராவணனுக்கும் ஆன சண்டையில் ராவணன் குடும்பத்தில் நம்ம விபீஷணன் மட்டும்தான் தப்பிக்கிறாரு. ஏன்னா அவர் மட்டும்தான் தர்மத்தின் பக்கத்தில் இருக்கிறதுனால விபீஷணன் மட்டும்தான் தப்பிக்கிறாரு. விபீஷணனுக்கு வந்து ராமன் வந்து ஒரு வாக்கு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இந்த போர் முடிஞ்ச உடனே இலங்கையோட மன்னனாக வந்து உன்னை நான் முடிசூட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அவர் கொடுத்த வாக்கின்படி போர் முடிஞ்சதுக்கப்புறம் இலங்கையோட மன்னராக வந்து முடிசூட்டுறாரு விபீஷணனுக்கு வந்து ராமன். இங்கே இருக்க தீர்த்தம் இந்த இருக்கு பாருங்க, இது வந்து கடலுக்கு நடுவில் தான் அமைஞ்சிருக்கு இந்த கோதண்டராமர் கோவில். இந்த கடல் தண்ணியை லட்சுமணன் எடுத்துகிட்டு வந்து விபீஷணர் தலையில் ஊற்றி இந்த இடத்துல பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த கோதண்டராமர் கோயில், இந்த கோவிலில் பட்டாபிஷேகம் நடத்துகிறாங்க. அதோட பட்டாபிஷேகம் நடத்துகிறாங்க. அதுக்காக தான் உள்ளே வந்து ராமர், லட்சுமணர், சீதை, அனுமர், அப்புறம் விபீஷணருக்கு வந்து முடிசூட்டின மாதிரியான சிலை இருக்கும். பட்டாபிஷேகம் பண்ண மாதிரியான சிலை வைத்து இங்கே வழிபாடு செய்யப்படுது. இங்கே பட்டாபிஷேகம் முடித்ததுக்கப்புறம் தான் இலங்கைக்கு போய் விபீஷணனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டது. ஆக மொத்தம் முதல்ல வந்து விபீஷணனுக்கு வந்து பட்டாபிஷேகம் அப்படின்னு நடத்தப்பட்டது நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்க இந்த கோதண்டராமர் கோவிலில் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ராமேஸ்வரம் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இந்த கோதண்டராமர் கோவில் முக்கியமான ஒன்று. ராமேஸ்வரம் டூர் போகிறவங்க அங்கே ஆட்டோ இருக்கும். ஆட்டோவில் ஏறினீங்கன்னா அரிச்சல்முனை, தனுஷ்கோடி, கோதண்டராமர் கோவில், ராமர் பாதம் அப்படின்னு எல்லாத்தையும் சுற்றி காட்டுவாங்க. 1000 ரூபாயோ என்னவோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், எவ்வளோன்னு சரியாக தெரியல. ஆனால் வண்டியில் வர மாதிரி இருந்தீங்கன்னா தனுஷ்கோடி போகிற வழியில் அப்படியே வந்தீங்கன்னா இந்த கோதண்டராமர் கோவிலை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா கோதண்டராமரை கும்பிட்டுட்டு அவரோட அருளை வாங்கிட்டு போங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.